ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புதிய வீடியோ தொகுப்பு பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சோலார் பாக்ஸ் குக்கரோட அன்பேக்கிங் பற்றி. ஸோ நான் சோலார் பாக்ஸ் குக்கர் பற்றி கொஞ்சம் படித்து அதில் இன்ட்ரெஸ்ட் நாட்டம் அதை ஆர்டர் பண்ணேன். நிறைய கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி, அதாவது நெட்லலாம் பார்த்து எடுத்து ருத்ரா சோலார் குக்கர்னு ஒன்று வாங்கியிருக்கேன். அது அமேசானில் ருத்ராவுடைய இது ஷிப்பிங் பார்ட்னர் அமேசான். ஸோ அவங்க மூலமாக வாங்கியிருக்கேன். அதோடைய விலை கொஞ்ச நாள் முன்னாடி 4000 இருந்துச்சு. நான் வாங்கும்போது 6000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த சோலார் குக்கர் இப்படி தான் சேர்ந்தது பாக்ஸு. இதோடைய வெயிட் எடை பார்த்திங்கன்னா ஒரு 12 கிலோ வரும். பாக்ஸ் வடிவில் இருக்கும். உள்ளாடி நம்மளுக்கு ஒரு 4 பாத்திரம் வச்சு குக் பண்ணிக்கலாம். இதோடைய பயன்பாடு பார்த்திங்கன்னா, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏதோ லென்ஸோ இல்லைனா எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இது ஒன் டைம் வாங்கிட்டு சேஃபாக வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சரிங்களா? ஒரு லைஃப் லாங் நீங்கள் இதை வச்சுக்கலாம். இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அடுத்தது இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஒளியை கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் அந்த கருப்பு பெயிண்ட் அடிச்சுருப்பாங்க. பாக்ஸுக்குள்ளாடி கருப்பு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஸோ கருப்பு பெயிண்ட் எப்போவுமே என்ன பண்ணணும்னா, அந்த சூரிய ஒளியை தாங்கி வைக்கிற தன்மை உடையது. அதனால் அந்த சூரிய ஒளியோடைய ஹீட்டை கூட்டுறதுனால அது அப்படியே ஸ்லோவாக குக் ஆகி நம்மளுக்கு சமையல் கிடையாது. இப்போ நம்ம அன்பாக் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒரு கிளாஸ் கவர் இருக்குது. ஸோ அதை அப்படியே அன்பேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பக்கம் கொஞ்சம் நிறைய கவர்ஸ் இருக்கிறதுனால இந்த பக்கமாக கிழிச்சிட்டு இருக்கலாம். ஓகே, கிழிச்சாச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது. உள்ள நல்ல பாக்ஸ் இருக்குது. எடுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது எடுத்ததுக்கு. இப்போது இது இப்படி வருது. ஒரு பாக்ஸ் ஆயில் பேக்கிங் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி தான் இந்த பாக்ஸ் டைப்பில் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ எடுக்கிறோம். நல்லாவே கையாளுங்க. ஏன்னா முன்னாடி கிளாஸ் பார்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கூடி போயிடும். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்துச்சு. வச்சிடலாம். சரியா? இது பாக்ஸ் எடுத்தாச்சு. நம்ம இதை கிழிக்கிறோம். இதுதான் அந்த சூட்கேஸ். பாக்ஸ் டைப் சூட்கேஸ் இப்படி தான் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஸோ எல்லாம் கிழிச்சு ஸோ ஆல்மோஸ்ட் திறந்தாச்சுங்க. இது ருத்ரான்னு எழுதியிருக்குது. சூப்பர். சூட்கேஸ் மாடல் தான் இது. அப்படி தான் வரும். ஸோ எடுக்கிறோம். இப்போ கஷ்டப்படுது. ஓகேங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேருந்து எடுத்தாச்சு. செகண்ட் பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுதாங்க ஃபைனலாக நம்மளுக்கு இது ப்ராடக்ட். இது திறக்கலாம். இதுலேயும் நல்லா கிளாஸ் பேக்கிங் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மெதுவாகவே டைம் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
உள்ள அந்த கிளாஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா தான் பேக் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு கொஞ்சம் ஸ்லோவாகவே இருங்க. இங்கே பாருங்கள், வரும்போதே இதில் பாருங்களேன் கொஞ்சம் சப்பி இருக்குது. எல்லாமே டேமேஜ் தான் சொல்லுவேன். பட் நம்மளுக்கு உள்ளாடி நல்லா இருந்ததுன்னா ஓகே தான். சின்ன சின்ன டேமேஜ் ரிவ்யூஸில் எல்லாமே நிறைய பேர் டேமேஜ்ன்னு தான் சொல்கிறாங்க. நிறைய டேமேஜ் பார்த்து வருவாங்க தான் சொல்கிறாங்க. வந்தாங்க, இது நம்ம திறந்து பார்க்கலாம் என்ன இருக்குது. சூப்பர், இதுதாங்க. ஸோ இதுக்குள்ளாடி இது திறக்கலாம். இதை திறந்தா நம்மளுக்கு பாட் வருது. 4 பாட் இருக்குது. இது க்ளவுஸு, நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது இது க்ளவுஸ் வச்சுக்கலாம். இது மேனுவல், நல்ல மேனுவல் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ரெசிபி என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. சரி, இதுக்குள்ளே பாட்டு இருக்கும், அவ்வளோந்தாங்க. இது திறந்துடலாமா? ஓ, தெரியுமா? சரி, ஓகே. சரி, ஓகே. இது வந்துருச்சுங்க. ஸோ இது இந்த ஒரு பாக்ஸ் நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, எனக்கு திருப்தி தான் சொல்லப்போனால். கிளாஸ் வந்து உடையலை, அதுதான் மெயின். நமக்கு பார்ட்ஸ் எல்லாமே நல்லாவே வந்துடுச்சு. ஸோ இது நம்ம ஓப்பன் பண்ணலாம். கரெக்ட், இது ஒரு கருப்பு பாட்டு பேசிக்கலி. கருப்பு கோட்டிங் கொடுத்த பாட்டு. ஒன்று எடுத்து காமிக்கிறேன் எல்லாருக்கும். தான் ஒன்றுங்க. ஸோ ஃபைனலி இதுக்குள்ளே தான் நம்ம சமைக்க போகிறோம். இதே மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அன்பாக்சிங் பற்றி பார்த்தாச்சு. இதை அப்படியே இதுக்குள்ளே நம்ம வச்சு இதுக்குள்ளாடி வைத்து இதில் வச்சுட்டு நம்ம வந்து வெயிலில் வச்சு சமைக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இன்னும் நிறைய வீடியோவில் நம்ம சந்திக்க போகிறோம். இது ஒரு தொடக்கம்தான் இந்த சோலார் பதிவில். இது உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இதை வாங்குங்க. இது வந்து இதில் காசை போட்டு இது எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள். ஏனென்றால் நீ சூரிய வெளிச்சத்தில் சமைக்கும்போது நம்மளுக்கு நிறைய எனர்ஜி மிச்சப்படுத்தலாம், நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணலாம். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, இல்லைனா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வந்து பேசுவேன். நன்றி.